பொங்கல் காய்ச்சறதுனால உன் மதம் என்ன காணாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இத ஒரு பெரிய கொலை குத்த மாதிரி உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பொங்கல் வரும்போது ஒரு 2 பேர் வந்துருவாங்க ஒவ்வொரு தரப்புல இருந்து. பொங்கல் நம்ம கொண்டாடக்கூடாது அப்படி போடுறாங்களா வீடியோ? போடுறாங்க. அதை பார்த்தனாலதாங்க கோபமா வருது எனக்கு. இது ஏங்க எதனாலங்க ஒரு தமிழருங்கிற அந்த அடையாளத்தை ஏன் அழிச்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அழிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? எனக்கு அதான் புரியல. உன்னுடைய தாய்மொழி உனக்கு பற்று இருக்கா இல்லையா? இல்ல தாய்மொழியும் படைப்பு, அதனால அதையும் நான் இது பண்ணிடுவேன், நான் ஊமையாவே இருந்துட்டு போயிடுறேன்னு பாப்பறியா? நம்ம அடையாளங்க அது. அதனால ஒரு இனம் இருக்கு, அந்த இனத்துக்கு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழிக்கு ஒரு பண்பாடு இருக்கு. பண்பாடு வேற மதம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த பண்பாட்டுல நம்ம விவசாயம் செய்யக்கூடிய அந்த நாளை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதை கொண்டாடுறதுக்கு ஒரு மதங்களை கடந்து தமிழர்களாக நம்ம எல்லாம் ஒன்னாக நிற்பதற்கு ஒரு ஸ்பேஸ் இங்க கிரியேட் ஆயிருக்கு. அதையும் போய் குத்தம் பண்ணி அதுல மதம் கொண்டு வந்து, அதுதான் எனக்கு புரியல. இப்ப என்ன போன்ற தமிழ் தேசியவாதிகள் யாராவது பொங்கல் ஹிந்து பண்டிகைன்னு சொல்ல முடியுமா? சொல்றோமா யாராவது? ஏன் சொல்றது? ஆக்சுவலாவே தப்பு. அது தமிழர் பண்டிகை. தமிழர் பண்டிகைன்னு தானே சொல்றோம். பெரும்பான்மையானவர்கள் அதான சொல்றாங்க. ஏதாவது ஒரு சங்கி சொல்லலாம். பெரும்பான்மையானவர்கள் அது தமிழர் பண்டிகை, தமிழர் திருநாள், தமிழர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி தானே கொண்டாடுறோம். அந்த இதை ஒரு தமிழராக நீங்களும் கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கு? கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க. இப்பதான் எவனோ ஒருத்தன் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான்ட்டு மாறுறீங்க. ஏன் மாறுறீங்க? ஒரு 30-40 வருஷமா, ரொம்ப சமீபம்னு சொல்லலாம். 20 இயர்ஸா சில சர்ச்சுகள்ல, சில இஸ்லாமிய குரூப்ஸ்ல இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு ஒரு இடத்துக்கு வருது. இதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்க நாங்க சூரியனுக்கு நன்றி சொல்லி ஒரு விஷயத்த செய்யறோம், அது சூரியனுக்கு நாங்க படைக்கிறோம் அப்படின்ட்டீங்க. புரியுதா? சூரியனுக்கு நன்றி செஞ்சு ஒரு இதை பண்றது சூரிய வணக்கம்ட்டீங்க நீங்க. இப்ப நான் கேக்குறது, சூரியனுக்கு நாங்க நன்றி சொல்லி ஒண்ணு பண்றோம், அதே போல நீங்க அல்லாஹ்க்கே கூட நன்றி சொல்லி நீங்க பொங்கல் காய்ச்சுங்களேன். இப்ப என்ன? அதே போல நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லி காய்ச்சலாம்ல, தப்பே கிடையாது. அதுல எனக்கு தப்பா தெரியல. தப்பே கிடையாது. அப்படி கொண்டாடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க பொங்கல் கொண்டாடாதீங்கன்னு சொல்லாதீங்க. பொங்கலை இந்த ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் இப்படி கொண்டாடலாம், அப்படி கொண்டாடுறது போல இப்படி கொண்டாடுங்க. அதே போல பொங்கலை அப்ப பொங்கல் வாழும். மதங்களுக்கு அப்பால் பட்டு பொங்கல்ங்கிற அந்த ஃபெஸ்டிவல் இருக்கும். ஆனா நீங்க கிறிஸ்டியன்ஸ் பொங்கல் கொண்டாடக்கூடாது, முஸ்லிம்ஸ் பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு கண்டென்ட்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, பொங்கல் கொண்டாடக்கூடாது போல, அது ஏதோ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் போல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை அந்த மரபை இது என்ன ஆகும்னா நீங்க தான் ஒதுங்கி போயிருவீங்க, தனித்து விடப்பட்டுருவோம், தனித்து போயிருவீங்க, ஒதுங்கி போயிருவீங்க. உங்களோட அடையாளம் என்பது மதவாத அடையாளத்துக்குள்ள போய் நின்றோம். அப்ப தமிழருங்கிற அந்த பெரும்பான்மை இனத்துக்குள்ள நாங்க வருவோம்னு உங்களால சொல்ல முடியாது. இது வரும். ஏன்னா தமிழர் பண்டிகை நீ எதுவுமே கொண்டாட மாட்டேங்கிற, நீ எப்படி தமிழன்னு கேட்பான்.